நீதி கதைகள் டிவி. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ராமபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமம். அந்த ஊரோட எல்லையில வயல்களை ஒட்டி ஒரு சின்ன குடிசையில ரங்கையா கௌரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. சாயந்தரமாகி ராத்திரி ஆனாலும் கூட மழை விட்டபாடே இல்ல. ரங்கையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ கௌரி சமையல் அறைக்குள்ள இருக்கிற பானைகளை பார்த்தா. காலியா இருக்கிற அரிசி பானையை வெளியில கொண்டு வந்து, ஏங்க காலையில சந்தைக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்க, வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்லைன்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு கைப்பொடி நொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம 2 பேருக்கும் அது பத்தாதே. என்ன பண்ண சொல்கிற கௌரி? மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தல்ல. வெளியில் கால் எடுத்து வச்சாலே முட்டி அளவுக்கு தண்ணி. கடையெல்லாம் கூட மூடி தான் இருக்கு. இன்னைக்கு அந்த நொய்யை காய்ச்சு கஞ்சியாவது குடிப்போம். கடவுள் இன்னைக்கு நம்ம தலையில் கஞ்சின்னு தான் எழுதியிருக்காரு. நம்ம நிலைமை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? நம்ம தலையெழுத்து எப்பவுமே மாறாதா? நம்ம பக்கத்து வீட்டு பூபதியை பாருங்க. அவரு மாடியில உட்காந்துக்கிட்டு சுட சுட பஜ்ஜி சுட்டு சாப்பிடுறாரு. ஆனா நம்ம நிலைமை இன்னும் கஞ்சி தான். அவரை பார்த்து ஆசைப்படாத. ஆசை எல்லாருக்கும் வரும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நிம்மதி அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுவார். ஆனால் நம்மக்கிட்ட தான் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. சரி சரி, சீக்கிரமாக கஞ்சியை காய்ச்சி கொண்டு வா. பசி தாங்க முடியலை. சரிங்க, இருக்கிறத வச்சு கஞ்சி காய்ச்சுறேன். அது அமிர்தமா நினைச்சு குடிச்சிடலாம். லக்ஷ்மி சரி அப்படின்னு அந்த நொய்யை போட்டு கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சா. ஆனா விறகு ஈரமா இருந்ததால அடுப்பும் தீப்பிடிக்கவே இல்லை. அப்போதான் திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல நின்று யாரோ அவங்க கதவை டப் டப்னு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உள்ள படுத்துக்கிட்டு இருந்த ரங்கையா கண் முழிச்சு பார்த்தான். யார் அது இந்த நடு ராத்திரியில? கௌரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரங்கையா மெதுவா கதவை திறந்து வெளியில வந்தான். வெளியில அந்த இருட்டுல முழுசா நினைச்சு ஒரு பெரியவர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய துணி கிழிஞ்சு போயிருந்துச்சு. கையில ஒரு குச்சியும் இன்னொரு கையில ஒரு துணி மூட்டையும் இருந்துச்சு. பாவம் குளிர்ல அவரு நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த வயசானவர் நடுங்கிற குரலோட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் வழி மாதிரி இந்த பக்கமாக வந்துட்டேன். இருட்டில் எனக்கு வழி தெரியலை. ராத்திரி தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு புண்ணியமாக போகும். அது கேட்டு ரங்கையா, ஐயோ பெரியவரே, மழையில் நனைஞ்சிட்டிங்களா? சரி உள்ளே வாங்க. என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனால் நீங்கள் தங்க இடம் இருக்கும். ரங்கையா உடனே அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவருடைய தலையை துடிச்சிக்கிறதுக்கு ஒரு துண்டையும் கொடுத்தான். இது எல்லாத்தையும் சமையலறையிலிருந்து கௌரி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத பயம். இருக்கிறது ஒரு கைப்பிடி நொய்யு தான். இப்ப இந்த பெரியவருக்கு சாப்பிட என்ன கொடுக்கறது? இருங்க, சுடு தண்ணி வச்சு தர சொல்கிறேன், குளிச்சுட்டு படுத்துக்கோங்க. ஆமாம், இந்த மழையில் எங்கே போயிட்டு வரீங்க? பக்கத்து ஊரில் என் சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா, அவங்கள பார்க்கலான்னு தான் போயிட்டு வரேன். ஆனால் வர வழியில் ஆற்று தண்ணி அதிகமாயிடுச்சு. வழி மாறி இங்கே வந்துட்டேன். முதல்ல அந்த பெரிய வீடு தான்ப்பா தெரிஞ்சுது, அங்கே தான் போனேன். ஓஹோ, பூபதியோட வீட்டுக்கா? என்ன சொன்னார்? என்னன்னு சொல்கிறப்பா. கதவை தட்டுனதும் அந்த பெரியவர் வெளியில் வந்தார். என்னை பார்த்ததும் யாருடா நீ? திருடனா பிச்சைக்காரனான்னு கேட்டு நாய்களை விட்டு கடிக்க அனுப்புனாரு. ஆனால் அவருக்கு அந்த நாய்ங்க பரவாயில்லை, அதுங்க என்ன கடிக்கலை. அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு போல. ஆனால் அந்த மனுஷன் ராட்சச மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான். அதான் உயிரை காப்பாற்றிக்க இந்த பக்கம் ஓடி வந்தேன். அதை கேட்டு லக்ஷ்மி கோமா வெளியில வந்து, அந்த பூபதிக்கு பணம் தான் எல்லாமே தாத்தா, அதனால தான் அவர் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீடு சின்ன வீடா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கார மனசு ரொம்ப பெருசு. உண்மைதாம்மா, அவருடைய வீடு பெருசாக தான் இருக்கு, ஆனால் மனசு தான் ரொம்ப சின்னது. நல்ல வேலை நீங்கள் எனக்கு தங்க இடம் கொடுத்தீங்க. அம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. சாப்பிட எதனா கிடைக்குமா? அதை கேட்டதுமே ரங்கையாவும் கௌரியும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் பத்தாத அளவுக்கு கஞ்சி. இப்போ அந்த கஞ்சியை அவருக்கு கொடுத்துட்டு அவங்களும் பட்னியாக தான் இருக்கணும். ரங்கையா கௌரியை தனியாக கூட்டிட்டு போய், கௌரி, அந்த தாத்தா சொன்னதை கேட்ட இல்லை? அவர் 2 நாளாக பட்னியாக இருக்காராம். நாம் ஒரு வேளை பட்னியாக இருக்க முடியாதா? இருக்கிற கஞ்சியை அந்த தாத்தாவுக்கு குடிக்க கொடு, நாம் தண்ணியை குடிச்சிட்டு படுப்போம். ஆனால் ஏங்க நீங்கள் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, பேசாம பாதி அவருக்கு கொடுத்த பாதி உங்களுக்கு கொடுக்கவா? வேண்டாம் கௌரி, வீடு தேடி வந்தவங்க தெய்வத்துக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவருக்கு அரைகுறையாக கஞ்சியை கொடுத்தா நல்லா இருக்காது. மொத்தத்தையும் அவருக்கே கொடுக்கலாம். பரவாயில்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே,
நாளைக்கு நான் வயிறார சாப்பிடுவேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். கௌரி சமையல் அறைக்குள்ள போய் ஒரு பிடி நொய்யை எடுத்து போட்டு கஞ்சியை காசி சுட சுட கஞ்சிய ஒரு கிண்ணத்துல ஊத்தி அத அந்த பெரியவருக்காக கொண்டு வந்து கொடுத்தா. தாத்தா, எங்க வீட்டுல காய்கறி எதுவும் இல்ல, சாப்பாடும் செய்யல, இருக்கிறது இந்த கஞ்சி மட்டும்தான், குடிங்க, உங்க வயிற்றுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. அப்ப அந்த வயசானவர் அந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு, அம்மாடி, இந்த நேரத்துல நீ கொடுத்ததுக்கு பேரு கஞ்சி இல்ல, அமிர்தம்மா. விருந்து சாப்பாட்டுக்கு கூட இது ஈடாகாது. ஆனா நீங்க 2 பேரும் நீங்க சாப்பிடலையா? ஐயோ இல்ல பெரியவரே, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். இது உங்களுக்காக செஞ்சது, நீங்க மட்டும் சாப்பிடுங்க. அப்ப அந்த தாத்தா ரங்கையாவோட கண்ணை பார்த்தாரு. ரங்கையாவோட கண்ணுல ஒரு கம்பீரம் தெரிஞ்சுது. ஆனா அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது தாத்தாவுக்கு தெரியும். ஆனா அந்த தாத்தா எதுவும் சொல்லல. அந்த கஞ்சிய கடகடன்னு குடிச்சாரு. பாவம் பசியோட இருக்கிறதுனால. கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் உடம்புக்கு கொஞ்சம் பலமே வந்துச்சு. அப்ப அந்த தாத்தா சந்தோஷமா, அப்பாடா, வயிறு நிறைஞ்சிருக்கு. என் ஜென்மத்தில் இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதில்ல. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கேன். நன்றி கடனா? சாப்பாடு போட்டதுக்கு எதுக்கையா நன்றி? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலைன்னா எப்படி? சரிங்க, நீங்கள் படுத்து தூங்குங்க. அன்னைக்கு அந்த வயசானவர் திண்ணையில படுத்துக்கிட்டாரு. ரங்கையா கௌரி 2 பேரும் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாங்க. சாப்பிடாததுனால வயிறு வலி வந்துச்சு. ரங்கையாவால தூங்க முடியல. ஆனா விருந்தாளிக்கு வயிறார சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிற திருப்தி மனசுக்குள்ள இருந்துச்சு. வெளியில அந்த பெரியவரும் தூங்கல. அந்த புருஷன் பொண்டாட்டியோட தியாகத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையிலயாச்சு. மழை விட்டுச்சு. சூரியன் வெளியில வந்தான். அப்பதான் கௌரியும் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தா. ராத்திரி திண்ணையில படுத்துக்கிட்டு இருந்த அந்த வயசானவர் இப்போ அங்க எங்கேயுமே காணோம். எங்க எங்க இங்க வாங்க, ராத்திரி வெளியில படுத்த அந்த பெரியவரை காணுங்க, எங்க போனாரு? அப்போ ரங்கையா உடனே வெளியில வந்து, அப்படியா? பாவம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னு சொன்னார்ல, காலையிலேயே கிளம்பிட்டாரு போல. கொஞ்சம் சுடு தண்ணியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம். அப்பதான் திடீர்னு ரங்கையா ரங்கையா அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு பூபதி தான். பூபதி ஊச்சனங்களோட ரங்கையாவோட வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் கையில ஒரு சின்ன மூட்டை இருந்துச்சு. அது நேத்து ராத்திரி அந்த வயசானவர்கிட்ட இருந்த மூட்டை தான். அப்போ பூபதி ரங்கையாவோட கால் கிட்ட மூட்டையை தூக்கி எரிஞ்சு, ரங்கையா, நேத்து எங்க வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் ராத்திரி உங்க வீட்டில் தங்கிட்டு போனானாமே. அவன் போகும்போது அவன் கொண்டு வந்த பைய உங்க வீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டு போயிருக்கான். என்ன இருக்குன்னு பாரு. ரங்கையா அந்த மூட்டைய பிரிச்சு பார்த்தான். அதுல இருந்தது ஏதோ பழைய அழுக்கு துணி இல்ல, அதுக்கு பதிலா தங்க நகை. அந்த தங்க நகையை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா, இது அந்த தாத்தாவோடது. அவரு திருடன் இல்லைங்க, வழி மாறி வந்த வழிபோக்கன். என்னது வழிபோக்கனா? பைத்தியக்காரா, அவன் ஒரு திருடன். காவலர்கள் வருவாங்களோங்கிற பயத்துல பைய போட்டுட்டு ஓடிட்டான். நீ தான் அவனுக்கு உதவி பண்ணியிருக்க. அவனை நல்லவன்னு நினைச்சி. இது குற்றம்ப்பா. இப்பவே காவல்காரங்க கிட்ட சொல்றேன். ஐயா, அநியாயமா இப்படியெல்லாம் பேசாதீங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல. பசின்னு வந்தவருக்கு வயிறார சாப்பாடு போட்டோம், அவ்வளவுதான். சாப்பாடு போட்டியா? சாப்பாடு போட்டியா இல்லை பணத்தை பங்கு போட்டுக்கிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் என் வீட்டில் தான் அவன் திருடி இருக்கணும். ஏன்னா நேற்று முதல்ல என் வீட்டுக்கு தானே வந்தான். அப்பதான் திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து ராஜா மாதிரி உடை அணிஞ்சிருந்த ஒருத்தர் கீழே இறங்குனாரு. அவரு நிறைய தங்க நகை போட்டுக்கிட்டு இருந்தாரு. பட்டு துணி எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி 2 காவலர்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவரு வேற யாரும் இல்ல, பக்கத்து ஒரு ஜமீன்தார் ராஜா ரகுநாத் தான். இருபூபதி, அந்த பை யாருக்கு சொந்தம்? அதை யாருக்கு கொடுக்கணுங்கிறத நான் முடிவெடுத்துக்கிறேன். ஐயா, நீங்களா? இந்த ரங்கையா திருடங்களுக்கு ஆதரவு கொடுக்கறான். அந்த பையில திருடன பொருள் இருக்கு பாருங்க. அது திருடன பொருள் இல்ல பூபதி, அது என்னோட சொத்து. உங்களோடதா? ஆமா, நேத்து ராத்திரி மாறு வேஷத்துல உங்க 2 பேர் வீட்டுக்கும் கிழவனா வந்தது நான் தான். ராஜாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவரு ராஜாவா? நேத்து ராத்திரி கிழமை வேஷம் போட்டு வந்தாரா? ரங்கையா, என்னோட ராஜ்யத்துல ரொம்ப நல்லவங்களாவும் நேர்மையானவங்களாவும் யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்தேன். பூபதி பணக்காரனா இருந்தும் அவங்கிட்ட மனிதாபிமானம் இல்ல. நான் இங்களை விட்டு என்ன விரட்டனா? ஆனா ரங்கையா, நீ அப்படி இல்ல.
நீ சாப்பிடாம இருந்தும் உன்னோட சாப்பாட்டை எனக்கு கொடுத்த. ஐயா, நீங்க ஜமீன்தாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. என் வீட்டில் இருந்த கஞ்சியை தான் உங்களுக்கு கொடுத்தேன். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இல்ல ரங்கையா, நீ கொடுத்தது கஞ்சி இல்ல, அது உன்னுடைய மனிதாபிமானம். நாம பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சியே, அதுக்கு நான் கொடுத்த பரிசு தான் இது. நான் வேணும்னு தான் இந்த மூட்டையை இங்க விட்டுட்டு போனேன். உன்னுடைய நல்ல குணத்துக்காக, நேர்மைக்காக நான் கொடுக்கிற பரிசு இது. அது மட்டும் இல்லாம உனக்காக 10 ஏக்கர் பூமியை உன் பேர்ல எழுதி வைக்க போறேன். அதுல நீ விவசாயம் செய்யலாம். அப்போ பூபதி தலைகுனிச்சு நின்னு, ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. பணம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. ரங்கையா ஏழையா இருக்கலாம், ஆனா குணத்துல அவன் என்னை விட பெரிய பணக்காரன். உண்மையை புரிஞ்சுக்கிட்டியே பூபதி, அதுவே போதும். பணம் நிரந்தரம் இல்ல, நல்ல குணம்தான் உன்னை எப்பவும் காப்பாத்தும். ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஒருவேளை பசியை தீர்த்ததுக்கு எங்க கஷ்டத்தையே போக்கிட்டீங்களே. இது நான் பண்ணதில்ல ரங்கையா. விருந்தாளிங்க தெய்வத்துக்கு சமம்னு நீ சொன்ன. அந்த தெய்வம் என்னோட உருவத்துல வந்து உனக்கு உதவி செஞ்சிருக்கு. இது தெய்வம் உனக்கு கொடுத்தது. அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் ரங்கையாவை பாராட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஊஜனங்க எல்லாரும் ரங்கையாவோட அதிர்ஷ்டத்தை பாராட்டினாங்க. பூபதியும் நல்லவனா மாறி ரங்கையாவுக்கு நல்ல நண்பனா ஆனா. ரங்கையா ஏழைங்களுக்கு அவன்கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் உதவி செஞ்சு, ஜமீன்தார் அவனுக்குன்னு கொடுத்த வயல்ல விவசாயம் செஞ்சு அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். எதிர்பாராம வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சத்தையே கொண்டு வந்திருந்தாரு. நிறைய தென்னை மரங்களோட அமைதியா ஓடுற ஆறோட இருக்கிற அந்த அழகான ஊரோட பேரு அமலாபுரம். பகல் பூரா வயல் வேலையில அந்த ஊஜனங்க எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு சின்ன குடிசையில ராத்திரி நேரத்துல தினமும் ஒரு அடுப்பு எரியும். அது 70 வயசு பார்வதி பாட்டியோட வீடு. தினமும் ராத்திரி நேரம் சரியா 12 மணிக்கு அந்த பாட்டியோட வீட்டுல இருந்து கமகமன்னு சமையல் மனம் ஊர் முழுக்க பருவோம். சரியா ராத்திரி 1 மணிக்கு லக்ஷ்மண எழுந்திருச்சு அந்த வாசத்தை மோந்து பார்த்துக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான். அவனால தாங்கிக்க முடியாம அவன் பொண்டாட்டியை எழுப்புனான். மல்லிகா, மல்லிகா, எழுந்திரி. உனக்கு எப்படி தூக்கம் வருது? என்னங்க நடுராத்திரியில திருடனுங்க யாராச்சும் வந்துட்டானுங்களா? ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? திருடனுங்க இல்லடி, அந்த பார்வதி அம்மா. கொஞ்சம் நல்லா காத்து இழுத்து பாரு, என்ன வாசனை வருது. அப்போ மல்லிகா வெளியில வந்து, ஆஹா, இது இது நல்ல வாசம். ஒருவேளை வடை சுடுற வாசமா? இல்ல இல்ல, நெய்யில முந்திரி வறுக்கிற வாசங்க. அதுதான் என் சந்தேகமே. காலையில நேரம், டேய் லக்ஷ்மணா, வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை, ஒரு பிடி அரிசி இருந்தா கூடடான்னு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம் கிழவி. ஆனா ராத்திரி நேரம் இப்படி விருந்து சாப்பாடு மனம் வருதே. அந்த வீட்டில இருந்து தினமும் ஒவ்வொரு வாசனை வந்துகிட்டு இருக்கு. முந்தா நேத்து பாயசம், நேத்து வடை, நாளைக்கு என்னமோ. எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குங்க. அன்னைக்கு காலையில அந்த கிழவி வீட்டுக்கு போனப்போ சமையல் அறையில சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லா பாத்திரமும் காலியா தான் இருந்துச்சு. ஆனா ராத்திரி பார்த்தா விருந்து சாப்பாடு மனம்ல வந்துச்சு. ஒருவேளை அந்த கிழவிக்கு எதனா மந்திர சக்தி இருக்குமா, இல்ல பேய்ங்க கூட எதனா சகவாசம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இது மனுஷங்களுக்காக சமைக்கல, பேய்ங்களுக்காக சமைச்சிருக்குமோ. பேயா? ஐயோ, அப்படின்னா நம்ம அது வீட்டு பக்கம் கூட போக கூடாதுங்க. வாங்க தூங்கலாம். தூங்குறதா? இந்த வாசத்துக்கு தூக்கம் வராம தான் நான் தவிக்கிறேன். அந்த கிழவி எல்லாத்தையும் தனியா திங்குது போல. கொஞ்சோண்டு நமக்காக கொடுத்தா குறைஞ்சா போயிடும். நீங்க வேற சும்மா இருங்க. எனக்கே அந்த கிழவிய பார்த்தா பயமா இருக்கு. பகல்ல ஒரு மாதிரியும் ராத்திரி ஒரு மாதிரியும் இருக்கே, அது மனுஷிதானா? எதுக்கும் காலையில அந்த சுப்பையான கிட்ட சொல்லுங்க, அவருதான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாருல்ல. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மணனும் சுப்பையாவும் மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு வேப்பங்குச்சியால பல் துளக்கிக்கிட்டு இருந்தாங்க. டே லக்ஷ்மணா, ராத்திரி உன்னால தூங்க முடிஞ்சுதாடா? என்னால அந்த வாசனையில தூங்கவே முடியலடா. நான் எங்க இருந்து தூங்குறது? என் பொண்டாட்டி ராத்திரியெல்லாம் பயந்துகிட்டே இருந்தா. அந்த பாட்டி வீட்டுல ஏதோ நடக்குது. காலையில பிச்சைக்காரியா இருக்குது, ராத்திரி விருந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிடுது. காலையில அவங்க வீட்டு பக்கம் போனேன்டா. கிழவி எழுந்திருச்சு வாசல் தெளிச்சுக்கிட்டு, கொஞ்சம் நெய் இருந்தா சமைச்சு சாப்பிட்ருப்பனேன்னு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி வயிறார வடை சாப்பிட்டவங்க காலையில ஏன்டா நொய்யுக்காக புலம்ப போறாங்க?
எனக்கு ஒரு சந்தேகம்டா, அவங்க கிட்ட புதையல் எதுனா இருக்குமோ? ராத்திரி நேரம் புதையல எடுத்து பேய்ங்க கிட்ட கொடுத்து சமைச்சே சாப்பிட்றாங்களோ? புதையலா இருந்தாலும் இருக்கலாம், அது வேற பழைய வீடாச்சே, இல்லாம கூட இருக்குமா என்ன? இந்த வயசுல விருந்து சாப்பாடை எப்படி அந்த கிழவியால சமைக்க முடியும்? இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்டா. ஆமாண்டா, ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டா கிழவி பதில் சொல்லாதே. கேட்டா சொல்ல மாட்டாங்க, ஆனா கண்டுபிடிக்கலாம் இல்ல? இன்னைக்கு ராத்திரி நாம வீட்டுக்கு போக வேண்டாம். பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொய்யா மரத்துல ஏறி ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ, பேய் இருந்துச்சுன்னா? பேய் இருந்தா ஓடி வந்துடலாம். ஒருவேளை புதையில இருந்தா நம்ம தலையெழுத்தே மாறிடும் இல்லையாடா? சரி சரி, அப்படின்னா நான் வரேன். நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சொல்லு? இன்னைக்கு அந்த பாட்டியோட கதை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்டா. அன்னைக்கு ராத்திரி 11 மணி. ஊரே அமைதியா இருக்கும்போது சுப்பையா, லக்ஷ்மண, மல்லிகா 3 பேருமே பாட்டியோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற கொய்யா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மல்லிகா மெதுவா ரகசியமா, ஏங்க கொசு கடிக்குதுங்க, இன்னும் எவ்வளவு நேரம்? ஷூ, கத்தாத, அந்த கிழவி எழுந்திருக்கிற நேரம் இதுதான். அதோ வீட்டுக்குள்ள விளக்கெரியுது, அத பாத்தீங்களா? பாட்டி அமைதியா நடந்துக்கிட்டு சமையலறைக்குள்ள போனாங்க. அவங்க முகம் ரொம்ப அமைதியா ஒரே பக்திமயமாவும் இருந்துச்சு. பாத்தியா, எவ்வளோ நாளா எழுந்திருச்சு நடக்கிறாங்க. காலையில நடக்க முடியலன்னு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு நாடகம் ஆடுவாங்க. இரு அடுப்பை பத்த வைக்கிறாங்க, என்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். பாட்டி அடுப்ப பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு அரிசி பைய எடுத்தாங்க. அதுல அரிசி, பருப்பு ரெண்டுமே இருந்துச்சு. ரெண்டுத்தையும் பாத்திரத்துல போட்டாங்க. அட கடவுளே, அது தோரம் பருப்பு இல்ல, நாம பண்டிகைக்கு கூட பயன்படுத்த மாட்டோமே, கிளவிக்கிட்ட ஏது? பக்கத்துல பாத்தியா, அது நெய் டப்பா. ஆஹா, அந்த நெய்யோட மனம் இங்க வரைக்கும் வருது. லக்ஷ்மண அத வாயப்படந்து பார்த்து, அதில் வேற எதையோ போடுறாங்க போல. மிளகு, முந்திரியா? ஒருவேளை இது கடவுளுக்கு பிரசாதமோ, இல்ல அவங்க சாப்பிடவா? அவ்வளோ பெரிய பாத்திரத்துல சமைக்கிறாங்களே, தனியா எப்படி சாப்பிட முடியும்? நிச்சயமா வேற யாருக்காகவோதான் சமைக்கிறாங்க. யாருக்காக இருக்கும்? இந்த நடுராத்திரியில யாரு வருவாங்க? திருடங்களா இல்ல? அதுக்குள்ள பாட்டி சமையல் செஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அவங்களே பேசிக்கிற சத்தம் கேட்டுச்சு. பாட்டி சமைச்சுக்கிட்டே, சீக்கிரமா வெந்துரு, பசங்க பசியோட இருப்பாங்க, பாவம் வெயில் மழைன்னு பார்க்காம உழைக்கிறவங்க, நல்லா சாப்பிட்டாதான் அவங்க ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும். பாத்தியா, ஆத்மா நிம்மதியாகும்னு சொல்றாங்க. அவங்க பேய்க்காக தான் சமைக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். இருடா பயந்தாங்கோலி, ஆன்மான்னு மனுஷங்க மனசையும் சொல்லுவாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். பாட்டி சமையல முடிச்சு அந்த சூடா இருக்கிற சாப்பாட இலையில போட்டு பொட்டலம் கட்ட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பொட்டலத்தை கட்டி அத கூடையில வச்சுக்கிட்டு அவங்க அதை சுமந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. கிளவி வெளியில போகுதே, எங்க போகுது? பின்னாடியே போய் பார்க்கலாம், சத்தம் போடாம வாங்க. பாட்டி கூடைய தலையில வச்சுக்கிட்டு ஊர் எல்லையை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுப்பையா, லக்ஷ்மண, மல்லிகா எல்லாரும் சத்தம் போடாம பின்னாடியே போனாங்க. ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்தை தாண்டி அந்த ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரையோரமா போனாங்க. டேய், இது சுடுகாட்டுக்கு போற வழி தானே? அவங்க பேய்க்காக தான் சமைச்சு கொண்டு போறாங்க போல. இருடா, முதல்ல தாண்டி போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பாட்டி அந்த கூடைய சுமந்துக்கிட்டு ஆத்தங்கரையோரமா இருக்கிற சத்திரத்துக்கு போனாங்க. அங்க நிறைய பேர் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பிச்சைக்காரங்க இல்ல, ஆனா எல்லாரும் ரொம்ப சோர்வா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டு காலையில வேலை செஞ்ச மாதிரி. பாட்டி அவங்கள மெதுவா கூப்பிட்டாங்க. ஏப்பா, எல்லாரும் எழுந்துறீங்க, சாப்பாட்டு கொண்டு வந்திருக்கேன். அத கேட்ட உடனே அங்க தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாருமே பட்டுன்னு எழுந்துச்சு உக்காந்தாங்க. அவங்க கண்ணுல பசியோட பாட்டி மேல நன்றி இருக்கிறதும் நல்லாவே தெரிஞ்சுது. ஆமா, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தாமா இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். நாள் முழுக்க மூட்டை தூக்கி இடுப்பெலும்பு உடஞ்சி போச்சு, பசி தாங்க முடியலம்மா. சாப்பிடுங்கப்பா, இன்னைக்கு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. அவங்க எல்லாருமே வேகமா அந்த பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மா, நீ தெய்வம்மா. இந்த நேரத்துல எங்களுக்கு சாப்பாடு போட யாருமே இங்க இல்ல. எல்லாரும் அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. நீதாம்மா எங்களுக்கு சாப்பாடு போடுற. உங்க வயிறு நெறிஞ்சா எனக்கு போதுப்பா,
உங்களை மாதிரி தான் வேற ஊருக்கு வேலை செய்ய போன என் புள்ள ராத்திரி நேரத்துல பசி தாங்க முடியாமையே செத்து போயிட்டான்ப்பா. அவன மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சாப்பிடுங்க. இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மண, சுப்பையா, மல்லிகா எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. பாட்டி கூட எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. அப்ப இவங்க 3 பேரும் அங்க ஒளிய அவங்களுக்கு நேரம் இல்ல. அப்ப பாட்டி அவங்கள பார்த்துட்டாங்க. யார் அது? லக்ஷ்மண, சுப்பையா, நீங்களாடா? அப்போ அவங்க 3 பேரும் தலை குனிஞ்சு முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ சுப்பையா, ஒன்றும் இல்லை பாட்டி, திருடங்க யாராவது வந்துட்டாங்களோன்னு சத்தம் கேட்டு. அதை கேட்டு லக்ஷ்மண, எதுக்குடா போய் சொல்கிற? பாட்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டில் புதையல் இருக்கு. ராத்திரி பேய்களுக்கும் சேர்த்து சமைச்சு அதை நீங்களும் சாப்பிட்றீங்களோன்னு அதான் ஒரு சந்தேகத்தோட பின்னாடியே வந்தோம். மன்னிச்சிடுங்க அம்மா. நீங்க பண்ற வேலையை பத்தி தெரியாம தேவையில்லாம உங்களை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டோம். பைத்தியக்காரனுங்களா, என்கிட்ட புதையல் இருந்தா நான் ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ போறேன்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் புருஷன் விட்டுட்டு போன வயலும் அதுல இருந்து வர குத்தக பணமும் தான். அந்த பணம் இருந்தாலும் பகல்ல நான் பட்னியா இருந்து ராத்திரியில சமைச்சு இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பேன். ஒரு வேளையாவது இவங்க எல்லாரும் வயிறார சாப்பிடணும்ல. பகலில் நீங்கள் பட்னியாக இருந்து ராத்திரி அன்னதானம் செய்கிறீங்களா? பாட்டி, நாங்கள் எல்லா நேரமும் சாப்பிட்றோம். ஆனால் அடுத்தவங்க பசியை பற்றி நாங்கள் யோசிச்சதே இல்லை. உன் முன்னாடி நிற்கவே எங்களுக்கு அசிங்கமாக இருக்கு. ஆமாம்மா, நீங்கள் சமைக்கிற சமையல்ல பாசத்தை கலந்து செய்கிறதால தான் அது அந்த அளவுக்கு வாசம் வருது. எங்கள் எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்புது. ஆனால் எங்களை மாதிரி பாவிங்களுக்கு இது தெரியல பாருங்க. சரி விடுங்கடா, அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்ய போறாங்க. நீங்க போய் படுத்துக்கோங்க. இல்லைம்மா, இன்னைக்கு எங்களுக்கு அறிவு வந்துடுச்சு. பசியோடு இருக்கிறவங்க பசியை தீக்கிறது தான் மனுஷங்களா எங்களுடைய முத கடமை. அதனால் நாளையிலிருந்து நீங்கள் சமைக்கிறதுல பாதி செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். மிச்ச பாதியை நான் கொடுக்குறேன் பாட்டி. நீங்கள் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாம். என் பொண்டாட்டி மல்லிகா 2 பேரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இவங்க உதவியை வச்சுக்கிட்டு நீங்கள் சமைச்சு கொடுங்க. ஆமாம்மா, நாளையில இருந்து நீங்க இலையில போட்டு இவங்களுக்கு பரிமாற வேலையை மட்டும் பாருங்க. சமைக்கிற வேலையை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பாட்டியோட கண்ணுல கண்ணீரோட, ரொம்ப சந்தோஷமா, இதை விட இந்த கிழவிக்கு வேற என்ன வேணும்? இப்பதான் உண்மையிலேயே என் புள்ளையோட ஆன்மாவுக்கு சாந்தியே கிடைச்சிருக்கும். அடுத்த நாள் ராத்திரி நேரம் பாட்டியோட வீட்டு வாசல்ல பெரிய அடுப்பு எரிஞ்சுது. லக்ஷ்மண, சுப்பையா அரிசி, காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாட்டி சொல்ல சொல்ல மல்லிகாவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மண நெய் டப்பா கொண்டு வந்து கொடுத்து, பாட்டி, இன்னைக்கு நம்ம பால்காரங்கிட்ட இருந்து சுத்தமான நெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நாம என்ன சமைக்கலாம்? எது வேணும்னாலும் சமைக்கலாண்டா. சமையல் முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். ஆஹா, இத்தனை நாள் வந்த வாசத்தை விட இன்னைக்கு ரொம்ப அருமையா வருதுல்ல? இருக்காதா பின்ன? இதுல பாட்டியோட பாசத்தோட நம்ம எல்லாரோட உழைப்பும் கலந்து இருக்குல்ல? பாட்டி, இத்தனை நாளா நடுராத்திரி சமையல்னா ஏதோ மாயமோ மந்திரமோன்னு நினைச்சோம். ஆனா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி 10 கூட நிறைய சாப்பாடு தயாராச்சு. லக்ஷ்மண, சுப்பையா இவங்க 2 பேரும் கூடைய தலையில வச்சுக்கிட்டு சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற பிச்சைக்காரங்க, ஏழைங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இப்ப அந்த ஊர்ல நடுராத்திரி சமையல் ரகசியமா இல்லாம அந்த ஊரோட பெருமையா மாறுச்சு. பாட்டி தொடங்கி வச்ச அந்த சின்ன முயற்சி இப்போ எல்லாருடைய உதவியால ரொம்ப பெரிய சேவையா மாறிக்கிட்டு இருந்துச்சு. பசியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு தாய் வீடு மாதிரி மாறுச்சு. சுயநலமே இல்லாம இருந்தா ஒருத்தன் எவ்வளவு நல்லவனா மாறுவான் அப்படிங்கறத அந்த ஜனங்க காட்டினாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சொத்து சுகம் சேர்க்கறத விட பசியோட இருக்கிற 4 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறதுல கிடைக்கிற நிம்மதி நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து பணம் இருந்தாலும் கூட நிச்சயமா கிடைக்காது.